தொன்னை பிரியாணி. இது வரைக்கும் எத்தனை பேர் இந்த பேரை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு முடிஞ்சால் அந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் செம்ம சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1 கிலோ சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 100 ml தயிர் வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1 மணி நேரமாவது இது வந்து ஊறணும். இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு 4 துண்டு பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, ஒரு 5-6 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக கல்பாசி, இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்த பொருள்லாம் இதில் சேர்த்து நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி, கைப்பிடி நிறையா புதினா, ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் காரம் சாப்பிடுவீங்கன்னா இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிங்க. அப்புறம் இதில் மெயின் ஹீரோ இவன் தான், கசூரி மெத்தி. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை கிடச்சிதுன்னா அது சேர்த்துக்கிங்க. வெந்தயக்கீரை இல்லை அப்படின்னா கசூரி மெத்தி வந்து சேர்த்துக்கிங்க. இதை நல்லா வணக்கிட்டு ஓரமாக வந்து வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயமே போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 பழமான தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் வந்து போடாதீங்க. எங்களுக்கு பச்சை மிளகாய் ஒத்துக்காது, அதனால் நான் மிளகாத்தூள் வந்து சேர்த்திருக்கேன். இது கூடயே கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மசாலா வந்து நல்லா குக்காகி வரணும். பார்த்தாலே உங்களுக்கு டெம்ட் ஆகணும். பார்த்தா தெரியுதா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி லைட்டாக மூடி போட்டு திருப்பி விட்டிங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கதன்னு மசாலா செம்ம சூப்பராக வந்து ரெடியாகும். இதோட வாசம் வீட்டையே தூக்கும். பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட கேட்பாங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு. கண்டிப்பாக சரின்னு இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சதை சேர்த்திட்டு இந்த ஸ்டேஜில் வாசத்துக்காக நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது கூட 1 கிலோ கழுவி வச்சுருக்கேன் பீட்டி பச்சையை வந்து சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெமனோட ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. கூட குறை இருந்துச்சுன்னா சேர்த்திக்கிங்க. ஓகேயா? இப்போ மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். தண்ணி, அதாவது அரிசி வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வந்ததுக்கப்புறம் தம் போட்டுடலாம். ஒரு தோசைக்கல் வந்து வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பாத்திரத்தையும் வச்சு ஒரு ஈர டவல் போட்டு நல்லா மூடி போட்டு தம் போட்டுருங்க. மேலே வெயிட் வச்சு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அடுத்து 20 நிமிஷம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த டேஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டு 100% கேரண்டி நான் தருவேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.